ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதின்னு அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி கணக்குக்கெல்லாம் பார்த்தா விறுவிறுன்னு இருக்குது. இந்த கூட்டணியிலே நம்ம முக்கியமான கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி. அது அவங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்குது. நம்ம அதை குறித்து இப்போ பார்க்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல சேர்ந்துட்டாரு. டிடிவி தினகரன் ஒரு புது கட்சி ஆரம்பித்து அவங்க கூடயே கூட்டணி வச்சிட்டாரு. சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இபிஎஸ் அவர்களுக்கு இப்போ பிரச்சனையே கிடையாது. பட் அவர்களுக்குடைய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஷேரிங்கு. இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இபிஎஸ் தான் தலைமையினாலுமே அதை டெல்லி அப்படி தான் பார்க்குங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஷேரிங்கில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நடந்துச்சு மீட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவோட இபிஎஸ் அவர்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. நேராக டெல்லின்னு தான். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க. பட் ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பறந்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு வாட்டியும் போய் எல்லாம் நல்லாவே நடந்துச்சு, நல்லாவே முடிஞ்சுன்னு சொல்லி இவர் டெல்லிக்கு போய் எத்தனை சீட்டு வாங்கலாம், எத்தனை சீட்டு கொடுக்குங்களா மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன காட்டுதுன்னா இந்த ஏடிஎம்கே கூட்டணியோட வெயிட்டேஜ் என்டிஏ அதை தான் காட்டுது. நம்ம கூட்டணி தான் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாலுமே என்னமோ ஒரு வகையில் பிஜேபி தான் என்டிஏவை லீட் பண்ணுறாங்களோங்கிற நம்ம கேள்வி தான் எழுகுது. இது குறித்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்குது. போன வாட்டி 178 179 சீட்டில் ஏடிஎம்கேவும் ரெட்டலசனமும் போட்டிட்டுச்சு. பட் இது அந்த வாட்டி நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. போன வாட்டி 20 சீட்டில் போட்டிட்ட பாஜக 30 சீட்டுக்கு மேலே போட்டிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க, ரெட்டையில் போட்டியிட போகிறாங்களா இல்லை பிஜேபியில் போட்டியிட போகிறாங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 10 தொகுதியிலும் 15 தொகுதியிலும் கண்டிப்பாக ஓட் ஷேரிங்கில் வரும். அந்த 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 சின்னத்தில் போட்டியிடும் போது அது கண்டிப்பாக ஏடிஎம்கே மாதிரியான கட்சி ஆட்சி அமைச்சா அதுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் பிஜேபி அவர்கள் பிளான் போட்ட ஸ்கெட்சில் தான் பக்காவாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கூட்டணி கட்சிகளும் பிஜேபியோட சின்னத்தெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதே தான் அவங்க பாராளுமன்ற தேர்தலையும் பண்ணாங்க. இதன் மூலிமா அவங்க ஓட்சார் 11% கிட்ட வந்துச்சு. கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், ஐஜேகேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஜேபி சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. அது வந்து பிஜேபியோட ஓட்சார் தான் காமிக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அதுதான் முக்கியமான விஷயம். கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற நரேட்டிவ் செக் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம். ஸோ அது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய கட்டாயம் இருக்குது. கண்டிப்பாக அந்த கட்சி 120 சீட்டுக்கு மேலே நிற்கணும். அப்படின்னா தான் அவங்களால ஒரு ஜெயிச்சாலும் கூட தனிப்பெரும்பான்மையோட 127 சீட்டை ஜெயிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் கூட்டணி ஆட்சி இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மையோட தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல தேவையில்ல. பிஜேபி எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அவங்க சொல்கிற அந்த சித்தாந்தத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஏன் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தனிப்பெரும்பான்மையோட ஜெயித்தாலும் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா பவன் கல்யாண் வந்து அந்த சைடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால துணை முதல்வர் பதவியை வேண்டா வெறுப்பாக கொடுக்கல. அவர் காரணமாக தான் கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது அவரோட ஆட்சிக்கு ரொம்ப தேவை. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் அவரை கேலி செய்ய போகிறாங்க. பட் தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒரு மாதிரி கொள்கை கூட்டணி நாங்கள் வலுவாக இருக்கோம்னு சொன்னாலுமே அங்கேயுமே கருத்து முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது. தேமுதிக உள்ளே வந்தது. காங்கிரஸ்க்கு 3 சீட்டு டிவிகே காமிச்சு கூட வாங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக டிஎம்கேக்கு தலைவலியாக தான் ஆகும் போது. விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் இன்னுமே தொகுதி பங்கீடை இறுதி செய்யலை. அவங்க தொகுதி பங்கீடை கூட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா போன வாட்டி 6 சீட் வாங்கினாங்க. இந்த வாட்டி 5 சீட் வாங்கிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அப்படி வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாகவே புலம்பிட்டாரு. இந்த மாதிரி எங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுக்குறதுங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஸ்டாலின் அவர்களை பார்த்துமே பேசிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கும் ஒரு நல்ல அளவில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த 2026க்கான தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தேர்தலாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த திராவிட கட்சிகளோட சஸ்டைனபிலிட்டி அவங்களோட அவங்களோட இருப்பை தக்க வச்சதுக்கான ஒரு போராட்டமாக இருக்குது. பட் பிஜேபி மாதிரியான கட்சியை பார்த்திங்கன்னா 2026 தேர்தலுக்கெல்லாம் அவங்க பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்க 2026 ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் மாதிரி கிடையாது. 2026 அவங்களுக்குமே தெரியும் ஓரளவுக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு. பட் அந்த வெற்றியை அவங்க ஈஸியாக கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களோட கேம் பிளான் மேபி 2031 இருக்கணும். பட் அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான நரேட்டிவ் பார்த்திங்கன்னா என்டிஏ வர்சஸ் டிஎம்கே அதை நல்லாவே செட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்டிஏ வர்சஸ் டிஎம்கேன்னு ஆயிடுச்சு. அதுதான் அவங்களுக்கும் தேவை. ஏடிஎம்கேவை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவழுக்க
கொடுக்க செய்யுது. பிஜேபி ஒரு மிகப்பெரிய அளவுல இங்கே தமிழ்நாட்டில கெயின் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா 2031 களம் என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு களத்த மாற்றலாம். அதற்காக தான் அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளோட தனிப்பட்ட கருத்து. அதுபடி தான் இப்ப அவங்க பிளான் பண்ணி தான் போயிட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா பிஜேபி ஒரு குறிப்பிட்ட சீட்ல ஒரு நல்ல இரட்டை இலக்க சீட்ல நிக்க போறாங்க. அவங்க கூட்டணி கட்சிலாம் நிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணி கட்சிலாம் இப்ப ஏடிஎம்கே சொல்றது கேட்காங்களா? பிஜேபி சொல்றது கேட்காங்களா? கண்டிப்பா பிஜேபி சொல்றது கேட்கறாங்க. அப்படிங்கிறது உண்மையான கருத்து. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தலைவர் ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே கிடையாது. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான். என்டிஏ வெர்சஸ் டிஎம்கேங்கிற மாரி நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா அவருக்குமே தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா பிஜேபி ஒரு வகையில தோத்தாலுமே கூட, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுபடி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நம்ம தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா 2031ல பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்றதுக்கும், 2029 பாராளுமன்ற தேர்தல்லயும் கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான ஃபோர்ஸா இருக்கும். கண்டிப்பா அந்த இந்துத்துவா ஃபோர்ஸ்க்குள்ள இந்துத்துவாங்கிற அந்த சித்தாந்தத்துக்குள்ள ஏடிஎம்கே கேடர்ஸ கொண்டு வர வச்சு, அவங்களோட வோட் ஷேர கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட சித்து விளையாட்டாவும் இருக்க போகுது. இந்த 2027 தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு. எந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது, எந்த மாதிரியான ஓட் பேட்டர்ன் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அது குறித்து கண்டிப்பா நான் வர வீடியோஸ்ல நம்ம அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.